நான் வந்து சாட் ஜிபிடியில் போய் பார்த்தேன், ப்ளஸ்னு பார்த்தேன், பார்த்தேன். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கு. கரெக்டாக தப்பா இவர் கேட்குறாரு. கரெக்ட் தான். சூப்பர். இப்படி தான் கேட்குறேன். அதை என்ன பண்ணுறா, டாக்குமெண்ட் பண்ணுங்க. ஓ, லைப்ரரி போயிட்டு வந்தோம்ல, சும்மா ஒரு பிளாக் எழுதி வச்சுக்கிறது எதுக்கு? 10 வருஷம் கழிச்சு அதை எடுத்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம மூஞ்சி இப்படி தான் இருந்திருக்கு போல 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நல்லா குண்டாயிட்டோம்ல அப்படின்லாம் ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. யார் யாரெல்லாம் வந்தாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் பேரெல்லாம் மறந்து கூட போயிருக்கலாம். யார் யாரெல்லாம் வந்தாங்க, என்னென்ன ஹெல்ப் பண்ணாங்க. எப்பவுமே வந்து டாக்குமெண்டேஷன், டைரி எழுதுறது, டாக்குமெண்டேஷன் வந்து லைஃப்பை வந்து செரிஷபிளாக மாற்றும். நான் டைரி இந்த வருஷம் டைரி எழுதிட்டு இருக்கேன். எழுதலை. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சேன், காஃபி குடித்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், இன்னைக்கு இங்கே போனேன், இவங்களை பார்த்தேன், இப்படி தான் எழுதுறேன். நான் தொடர்ந்து டைரி எழுதுறதுனால நடக்கிற சேஞ்சாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, பிளான். இப்போ இன்னைக்கு வந்து அடுத்த வாரத்தில் நான் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு எழுதுறேன்ல, ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? எப்போ எழுதுவீங்க? ஒரு 10 லட்ச ரூபா இவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கேன். டேட் இல்லை, எழுதி என்கிட்ட எந்த டேட்டில் நான் உனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன்னு என்கிட்ட எழுதி கையெழுத்து வாங்குவாங்களா மாட்டாங்களா? கையெழுத்து வாங்கினாலும் வாங்கலைனாலும் கொடுத்தது தானே. எதுக்காக வாங்குறாங்க? சேஃப்டி அஷூரன்ஸ். நான் எழுதி இந்த டேட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு தரேன்னு சொல்கிறதுக்கும் நான் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம் இருக்கு? கமிட்மெண்ட். ஒரு விஷயத்தை எழுதுறீங்கன்னா யூஆர் கமிட்டட். கரெக்ட் தானே? அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கமிட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத தான் உங்களுக்கு எழுத மனசு வரும். மைண்டுக்கும் ரைட்டிங்கும் எழுதுறதுல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நல்ல தூக்கம் வரும்போது எழுத முடியாது. நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. ஹேண்ட் ரைட்டிங் உங்களால் ஃபோக்கஸ் கொண்டு வர முடியாது. நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா ஃபோக்கஸ் கிடைக்கும். இப்போ டிஃபிகல்ட்டி நம்மளோட ப்ரோக்ராமிங் ஸ்கில் எல்லாம் இல்லை. டிஃபிகல்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ம். நம்ம ஃபார்மில் இல்லை. நம்ம ஃபார்மை மீட் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது பண்ணுங்க. அதில் ஒன்று தான் ஜாவா, அதில் ஒன்று தான் 2 ஃபார் லூப், அதில் ஒன்று தான் இந்த ப்ளஸ். நீங்கள் ஃபோக்கஸை இதில் கொண்டு வந்துடாதீங்க. ஃபோக்கஸை உங்களோட பழைய வெர்ஷன், ஒரு சூப்பர் வெர்ஷன் ஒன்று இருக்குது. டிகிரி முடித்த, +2க்கு ஹார்ட் ஒர்க் பண்ண, 10த்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு ஆள் இருக்கார். அவர் வெளியில் இல்லை, உங்களுக்கு உள்ளே தான் இருக்கார். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா உங்களை டெய்லி ஹோம்ஒர்க்காக கொடுத்து, உங்களுக்கு டாஸ்க்காக கொடுத்து, உங்களை புழிஞ்சு வேலை வாங்கலாம். மிலிட்ரி மாதிரி வச்சுட்டு வேலை வாங்கலாம். உங்களுக்குள்ளேயே அவர் இருக்காரு. நீங்களாவே அவரை தேடி எடுக்கும்போது தான் அதுதான் சக்ஸஸை கொடுக்கும். நான் உங்களை டெய்லி புஷ் பண்ணி வேலை வாங்குறது, இன்டர்வியூ கிளியர் பண்ணுற வரைக்கும் வேலை பார்ப்பீங்க, திரும்ப பழைய ஆளாக மாறிடு. ஏன்னா எனக்காக இல்லை பண்ணுவீங்க. அவ்வளோதான் ரெக்வஸ்ட். எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இவர் சொல்கிறதையே எழுதி வச்சுட்டாருன்னா ரொம்ப சூப்பர். நான் சொல்றேன். நீங்கள் பார்த்ததுல ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. ஒரு ப்ரோக்ராம் கையில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம், அவங்க கொடுத்த ப்ரோக்ராமை டைப் பண்ணவா? யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன், ப்ரோக்ராமை நீங்களும் கூட சேர்ந்து எழுதுங்க. யாராவது ஒருத்தர் இந்த ப்ரோக்ராமை எழுத முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. முதல்ல ஒரு ப்ரோக்ராமை எழுதிட்டு வந்து டவுட் கேட்குறதே சூப்பர்ல. அதுவே அப்ரிசியேட் பண்ணுவோம் கட்டாயமா. கையெல்லாம் தட்டக்கூடாதுன்னு நம்ம யாரையும் அப்ரிசியேட் பண்ணிடுவோம். சரி. system.out.println நம்பர். ப்ரோக்ராமை எழுதுங்க. எழுதுனா தான் அவுட்புட்டு சொல்லுவீங்க. எல்லாம் அப்படியே காற்றுலேயே 2, 4, 8 அப்படி சொல்லும், கரெக்டாக வராது. நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் 14. எதுலேருந்துங்க எடுத்தீங்க? இல்லை ஓன்றியா? இல்லை, நீங்களா எழுதுனதா? எதுலேருந்து இந்த ஐடியா கிடைச்சது? இதில் என்ன நம்பர் சீரீஸ் கிடைக்கும்? அவங்க நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் இதில் என்ன கிடைக்கும். பாருங்க, எக்லிப்ஸ்லேயும் டீபக்கிங் பண்ணலாம். எக்லிப்ஸ் டீபக்கிங்கும் சொல்கிறேன், ஜாவா விஷுவலைசரும் இருக்குது.
இந்த லிங்க்கையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரியான ப்ரோக்ராம் நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுறீங்க, ஆனால் அவுட்புட் வேறு ஒன்று வருது அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த லிங்க்கை அனுப்பிச்சி வைக்கிறேன். டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு அனுப்பிச்சி வைக்கவா? இதையும் எடுத்துக்கோங்க. ஜாவா விஷுவலைசரில் போயிட்டு இவங்க கொடுத்துருக்குற இந்த ப்ரோக்ராமை, இந்த ப்ரோக்ராமுக்கு யார் அவுட்புட் சொல்லுவீங்கன்னா, யார் எழுதுறீங்களோ அவங்க தான் டக்குன்னு சொல்லுவீங்க. இல்லை, அவுட்புட் வராது உடனே. இந்த ப்ரோக்ராமை டிஸ்கஸ் பண்ணுவோமா? இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன அவுட்புட் வருது நம்ம யோசிப்போமா? ஒரு பக்கம் விஷுவலைசரில் பார்ப்போம், இன்னொரு பக்கம் நம்மளே எழுதி பார்ப்போம். இருங்க இருங்க, இவ்வளோ இல்லை இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க, நாங்களே எழுதிக்கிறோம். பாருங்க, கவுண்டோட வேல்யூ 1. முதல்ல நம்பர் 8 பிரிண்ட் ஆகுமா? அப்போ இங்கே 8 பிரிண்ட் ஆயிருமா? சரி, அதுக்கடுத்து நம்பர் என்னவா மாறும்? 22 வந்துருமா? அப்போ 822 வந்துருமா? அதுக்கப்புறம் நம்பர் 42 ஆயிருமா? நம்பர் 42 ஆயிரும்ல, கரெக்டு தானே? கவுண்ட் என்னவா மாறும்? கவுண்ட் 3 மாறிடுமா? திரும்ப மேலே போகுமா? கவுண்டோட வேல்யூ 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 உள்ளே வருவீங்களா? என்ன பிரிண்ட் பண்ணுவீங்க? ஆ 42 42 தான் பிரிண்ட் பண்ணுவீங்களா? +14க்கு முன்னாடியில் பிரிண்ட் பண்ணுறீங்க. 42 நம்பரில் இருக்குது, அதை தானே பிரிண்ட் ஆகும். 42 அடுத்து 42 கூட ஒரு 14 ஆட் ஆகுமா? 56 நம்பர் 56 ஆயிருமா? அப்போ 56 பிரிண்ட் ஆகுமா? கரெக்டா? 56க்கு அப்புறமா நம்பர் 76 ஆயிருமா? அப்புறமா கவுண்டோட வேல்யூ 5 ஆயிருமா? திரும்ப லூப்பில் மேலே போவீங்களா? ஸ்டாப் ஆயிருமா? 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னா லூப் அவுட் வெளியில் வந்துடுவீங்களா? ஆமாவா? 5 லெஸ் தேன் 5க்கும் 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 என்ன வித்தியாசம்? திருப்பி உள்ளே வருவீங்க, உள்ளே வந்து 76 பிரிண்ட் பண்ணுவீங்க. அடுத்து இது 90 ஆகாதா? உள்ளே வந்துட்டீங்கல்ல, 90 ஆகி இது 90 வரும். 90 கூட ஒரு 20 சேர்ந்து இது 110 ஆகும். அப்போது கவுண்ட்டு 7 மாறும். இப்போ லூப் அவுட்டு வெளியில் வந்துடுவீங்க. இதுதான் உங்களுக்கான அவுட்புட். இந்த நம்பர் சீரீஸ் தான் கேட்டிருக்காங்களா? 822 828 88 வந்துட்டே இருக்கு. அவங்க கேட்டிருக்கிறது 822 820 8. அப்போ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் 8 பிரிண்ட் பண்ணிடலாம். இடையில 22ல் ஆரம்பிச்சு 6 இதுக்கு அடுத்த நம்பர் என்னங்க? 34 வச்சுக்குவோம் நம்மளாவே. இல்லை வேற ஏதாவது அவங்க கொடுத்தாங்கன்னா அதை வச்சு. இந்த டவுட் எல்லாம் கரெக்ட் தான். நம்ம வேலை கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் எடுக்கிறது தான். ட்ரெயினர் கொடுக்குற ப்ரோக்ராம் பண்ணுறது, இல்லை நமக்கு புரிகிற ப்ரோக்ராம் பண்ணுறது, இதெல்லாம் இல்லை. நம்ம வேலை வந்து இதுதான். இது புரியுதா? இந்த டீபக் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், நம்பரோட வேல்யூ 8. இதில் எல்லோ கலரில் இருக்கிற இந்த சைட் லிங்க் அனுப்பி வைக்கிறேன். இது வாட்டர்லூ, யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லூ அவங்களோட சைட்டு. இதில் நம்பரோட வேல்யூ 8. எல்லோ கலரில் இருக்கிற லைனை இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணலை. ஃபார்வேர்டு கொடுத்தீங்கன்னா சிஸ்டமில் அது எப்படி, ஃபார்வேர்டை கிளிக் பண்ணுறேன், சிஸ்டமில் அது எப்படி ஃபார்வேர்டு சிஸ்டமில் நம்பர் 8 ஸ்டோர் ஆயிருக்கா? கரெக்டாக? அது கிரே கலரில் மாறிடும். லைட் கிரேல தெரியுதா? எக்ஸிக்யூட் ஆன லைன் கிரே கலர்லேயும், எக்ஸிக்யூட் ஆக போகிற லைன் எல்லோ கலர்லேயும் இருக்கும். அடுத்து கவுண்டோட வேல்யூ 1. ஃபார்வேர்டு கொடுத்துடலாமா? கவுண்டோட வேல்யூ இது இப்போ சிஸ்டமில் இது ரெண்டும் ஸ்டோர் ஆகிருக்கு. திரும்ப ஃபார்வேர்டு கொடுத்தோன்னா லூப் பாஸ் ஆகி உள்ளே வருமா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல நம்பர் 8 பிரிண்ட் ஆயிருக்கா? 8 பிரிண்ட் ஆயிருக்கா? 8 பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது ஃபார்வேர்டு கொடுக்குறேன். இப்போ நம்பரோட வேல்யூ 22 மாறிடுச்சு.
அடுத்தது நம்பரை பிரிண்ட் பண்ணால் 22 பிரிண்ட் ஆயிடுச்சா? அடுத்தது ஃபார்வர்ட் நம்பர் 42 மாறிடுச்சா? கவுண்டோட வேல்யூ 3 மாறிடுச்சா? திரும்ப மேலே போகுமா? நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். யாரையும் நம்ம நம்பிலாம் கிடையாது. சிஸ்டம் கையில் இருக்குது, நெட்டு கையில் இருக்குது, நமக்கு என்ன. எக்லிப்ஸ்லேயே இதை பண்ணலாம், டீபக்கிங் பண்ணலாம், அதுவும் காட்டுறேன். எக்லிப்ஸில் டீபக்கிங் எப்படின்னு காட்டவா? இதே ப்ரோக்ராமை எடுத்து வச்சுக்குவோமா? இதே ப்ரோக்ராமை எக்லிப்ஸில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா? பொதுவாக எந்தெந்த லைன்லாம் இந்த மாதிரியான ப்ரோக்ராமில் உங்களுக்கு புரியலையோ, கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் பண்ணிங்கன்னா அலைன் ஆகும். ஸ்டைல் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் கொடுத்தீங்கன்னா எக்லிப்ஸில் பாருங்கள், எந்தெந்த லைன்லாம் புரியலையோ அந்தந்த லைன் பக்கத்துலலாம் இந்த லெஃப்டில் நம்பர் லைன் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த லைன் புரியலை, இந்த லைன் புரியலை, இந்த லைன் புரியலை, எந்த லைன் புரியல, எந்தெந்த லைன்லாம் புரியலையோ எல்லாத்துலேயும் இப்படி டபுள் கிளிக் பண்ணு. ஒரு டாட் வருதா? இப்படி கிளிக் பண்ணா அதுக்கு பிரேக் பாயிண்ட்டுன்னு பேர். லைன் பிரேக் பாயிண்ட் அப்படின்னு அப்படி பண்ணுறதுக்கு பேர். இப்படி பண்ணினீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, வழக்கமாக ரன் கிளிக் பண்ணுவோம்ல, இப்போ ரன்னுக்கு பதிலாக டீபக் F11, அதோட ஷார்ட்கட் F11 டீபக் கொடுத்துக்கலாம். டீபக் கொடுத்தோடனே அது என்ன கேட்கும்னா, எக்லிப்ஸை இது வரைக்கும் ரன் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க, இப்போ நான் டீபக்கிங் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பாப்பப் கேட்கும். உண்மையிலேயே டீபக்கிங் தான் விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கும். எஸ், ஸ்விட்ச் டு டீபக்கிங் மோட் அப்படின்னு ஸ்விட்ச் கொடுத்துட்டீங்கன்னா இப்படி மாறிடும். இந்த ரைட் சைடு வேரியபிள்ஸ்னு சின்னதாக தெரியுதா? வேரியபிள்ஸ்னு இருக்கா ரைட் சைடு? நடுவில் இருக்கிறது ப்ரோக்ராம். அங்கே எப்படி கிரே கலரில் இருந்ததோ அது மாதிரி இங்கே அங்கே எல்லோ கலரில் இருந்ததுல இங்கே அதே மாதிரி கலரில் காட்டுதா. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லைன் புரிஞ்சிருச்சா அப்படின்னா ரன்னில் போயிட்டு ஸ்டெப் ஓவர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா F6 ஷார்ட்கட் F6 கொடுத்துக்கலாம். நீங்கள் அந்த லைன் நம்பர் 7 எக்ஸிக்யூட் ஆன உடனே இந்த இடத்துல நம்பர் 8ன்னு ஸ்டோர் ஆயிடும். திரும்ப அடுத்த லைன் போகுது. கவுண்ட் 1ங்கிறது இன்னும் ரன் ஆகலை. ரன் ஆனால் சிஸ்டம் மெமரியில் கவுண்ட் 1ன்னு வச்சுக்கும், இன்னும் ரன் ஆகலை அப்படின்னா திரும்ப F6 ஸ்டெப் ஓவர் கொடுத்தீங்கன்னா கவுண்டோட வேல்யூ 1ன்னு வந்துடும். திரும்ப வைல் லூப்பில் இருக்குது, திரும்ப ஸ்டெப் ஓவர் கொடுக்குறீங்க, வைல் லூப்புக்கு போயிட்டீங்க, திரும்ப ஸ்டெப் ஓவர் கொடுக்குறீங்க. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ரன்னில் ஸ்டெப் ஓவர் கொடுத்தா கீழே 8ன்னு வந்துருச்சா? இப்போ திரும்ப ரன்னில் போயிட்டு ஸ்டெப் ஓவர் நீங்கள் F6 கொடுத்துக்கோங்க, நான் இதில் காமிக்கிறேன், அவ்வளோதான். இங்கேயே இதோட சிம்பிள் இருக்கும், ஸ்டெப் ஓவருக்கான சிம்பிள் இங்கேயே இருக்கும், டீபக் மோடில் இருக்கும்போது இருக்கும். இப்போ நம்பரோட வேல்யூ 22 மாறிடுச்சு. திரும்ப நீங்கள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் கொடுத்தீங்கன்னா 22 பிரிண்ட் ஆகும். திரும்ப நம்பரோட வேல்யூ 42ன்னு மாறிடுச்சு. புரியுதா? எப்படி இன்டர்நெட்லேருந்து எடுக்கிற ஒரு ப்ரோக்ராமை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. கம்பெனிக்கு போனவுடனே உங்களோட வேலையே மற்றவங்க கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறது 10% எழுதுவீங்க, அதுவே அதிகம். நீங்கள் கோடு ஓனாக டைப் பண்ணுறது ரொம்ப மினிமல். எடிட்டிங் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஏற்கனவே இருக்கிறத மாடிஃபை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதை நல்லா கற்றுக்கும். காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னொருத்தர் ப்ரோக்ராமை புரிஞ்சுக்கிறேன்னா, எனக்கு வந்து யஷ்வந்த் சொன்னாதான் எனக்கு ப்ரோக்ராம் புரியும், ட்ரெயினர் சொன்னாதான் ப்ரோக்ராம் புரியும், எனக்கு பாலாஜி சொன்னாதான் ப்ரோக்ராம் புரியும் அப்படிங்கிறதுல வந்து உடைஞ்சு வெளியில் உங்களால் வர முடியுமா? யார் சொன்னாலும் அவங்க கிட்ட இருந்து நாங்கள் எப்படி எப்படிலாம் கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வியெல்லாம் கேட்டு அந்த ப்ரோக்ராமை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேணாம். ஏன்னா ட்ரெயினர் டிபெண்ட்டாவோ உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு டிபெண்ட்டாவோ நீங்கள் இருந்துட்டீங்கன்னா நாளைக்கு கம்பெனிக்கு போய் ஒரு டீம் லீட் ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 90% வந்து டீம் லீட்ஸோ உங்களோட சீனியர்ஸோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் வெளியில் வந்து அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இவர் சொல்கிறது அப்படி. அவர் லெக்சரர் கிடையாது, ப்ரொஃபஸர் கிடையாது, ட்ரெயினர் கிடையாது, உங்களை மாதிரி ஒருத்தர். அவருக்கு ப்ரோக்ராம் எழுத தெரியும், அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணுங்கிற கட்டாயமே கிடையாது, அந்த அனுபவமும் அவருக்கு கிடையாது. அப்போ உங்கள் தலையில் என்ன பொறுப்பு வந்துடும்னா, யார் ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நான் கேள்வி கேட்டு எனக்கு என்ன வேணுங்கிறதுல நான் தான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்து கேட்டு வாங்கிக்கணும். அதனால தான் இங்கே கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறோம். அப்படி அமைதியாக இங்கே இருந்த மாதிரியே அங்கேயும் பழகிட்டீங்க, இங்கேயுமே அதை பழகிட்டீங்கன்னா அங்கேயும் போய் அமைதியாக இருப்பீங்க. புரிஞ்சிருச்சுல? நான் சொன்னது புரிஞ்சிருச்சுல?
ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. வசமாக மாட்டிக்குவீங்க. அப்புறமா வெளியில் வந்து அவர் ஒழுங்காகவே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்னைய டார்கெட் பண்ணுறாரு, ஏன்னா இந்த ஊர்க்காரங்கிறதுனால டார்கெட் பண்ணுறாரு, இந்த ரிலிஜியன்ங்கிறதுனால டார்கெட் பண்ணுறாரு, இப்படி எதையாவது பேசிக்கிட்டு இருக்கும். மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். கடைசியாக நம்ம தோற்றுருவோம் அப்படி இருந்தால். அப்போது நிறைய பேசிக் கொஸ்டின்ஸ். ஸ்டாப், எக்ஸ்பிளைன் மீ ஹியர் அகைன், ஸ்டாப், ஒய் திஸ் வேரியபிள் இஸ், இப்படி போல்டாக பேசி பழகுங்க. அப்போதான் அங்கே போய் நல்லா ஜெயிச்சு வருவீங்க. கார்பரேட் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம், நம்ம தான் சூதானமாக இருந்துக்கணும். அவன் ஏற்கனவே கார்பரேட் தான், கரெக்டு தானே? அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போது இன்னொன்று, முடிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தட்ட போய் டவுட் ஒரு இது வரைக்கும் டீபக்கிங் தெரியாது. இப்போ இவங்க கேட்டது தப்பு கிடையாது, இவங்க கேட்டது கரெக்ட், பெர்ஃபெக்ட். கேட்டதுனால தான் நம்ம இதை எக்ஸ்பிளைனே பண்ணுறோம், கரெக்டா? இனிமேல் நான் வந்து ஒரு வைல் லூப் ப்ரோக்ராம் ஒருத்தட்ட போய் கேட்குறேன்னா, நான் டீபக்கிங் பண்ணி பார்த்தேனா, நான் நோட்டில் கிறுக்கி எழுதி பார்த்தேனா, உங்கள் செல்ஃபாக உங்களோட அவுட்புட் வரணுங்கிறது இல்லை, அட்டம்ப்ட் எடுத்தேனா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேனா, யார்கிட்டலாம் நான் டிஸ்கஸ் பண்ணேன், அப்படின்னா தான் அந்த ஹையரார்கி நாளைக்கு. அப்போ தான் கம்பெனிக்கு போயும் நீங்கள் டீம் லீடுக்கிட்ட போய் நின்று நீங்கள் ஒரு டவுட்டு கேட்குறீங்கனாலே அவர் உங்களை ரெஸ்பெக்டாக பார்க்கணும். சில்லற டவுட்டை தூக்கிட்டு வந்திருப்பான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கக்கூடாதுல்ல. மனசுக்குள்ளே கூட நம்மளை ஒருத்தர் தப்பாக நினைக்கக்கூடாதுல்ல, கரெக்டு தானே? அப்போ அந்த ரெஸ்பெக்ட் எப்போ பில்ட் ஆகும்னா, நீங்கள் எல்லா முயற்சியும் எடுத்துட்டு அவர்கிட்ட போய் நிற்கும் போது தான் சூப்பராக இருக்கும். சில பேருக்கு லக்கிலி அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான டீம் லீட்ஸ் அமையலாம், எல்லாருக்கும் அப்படி அமையும்னு சொல்லணும். அப்படியே அமைஞ்சாலும் எல்லா நேரமும் அப்படி இருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் ஒரு நல்ல டீம் லீடுக்குள்ள ஒர்க் பண்ணுவோம். நம்ம டீம் லீடராக இருந்தாலும் எனக்கே நிறைய வேலை இருக்குங்க. நானே ஒரு டீம் லீடராக இருந்தால் எனக்கே நிறைய வேலை இருக்கும். நான் உட்காந்து 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறதா என்னோட வேலை. ப்ராக்டிக்கலி 10 பேர் இருப்பாங்க என் டீமுக்குள்ள. கஷ்டமா இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரிஞ்சிருச்சுன்னா பாருங்க, இந்த ரைட் சைடு வந்து இந்த இடத்துல ஒரு பக் சிம்பிள் இருக்கும், டாப் ரைட் சைடில் கர்சர் சுற்றுதா அந்த இடத்துல. புரிஞ்சிருச்சுன்னா அது பக்கத்தில் ஜே சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்லிப்ஸ் திரும்ப நார்மல் மோடுக்கு போயிடும். திரும்ப இந்த பிரேக் பாயிண்ட் எல்லாம் எடுத்து விடணும்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணால் பிரேக் பாயிண்ட், திரும்ப டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பிரேக் பாயிண்ட் போயிடும். அப்போ நம்ம வேலையே இனிமேல் என்னது, ட்ரெயினர்கிட்ட நீங்கள் எனக்கு இந்த ப்ரோக்ராம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கவே கூடாது. நீங்கள் ப்ரோக்ராமை கொடுங்க, நான் நெட்டில் தேடிட்டு வரேன், டவுட் எல்லாம் நான் கேட்குறேன், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுதான் நீங்கள் சொல்லிக் கொடுக்காத ப்ரோக்ராம். நீங்கள் ஜிசிடி சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் எல்சிஎம் சொல்லிக் கொடுக்கல, ஃபிபொனாச்சி சீரிஸ் சொல்லிக் கொடுக்கல, ஃபேக்டோரியல் சொல்லிக் கொடுக்கல. நானாவே நெட்டில் பார்த்தேன், பாதி புரிஞ்சிச்சு பாதி புரியலை, இந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இல்லை இந்த ப்ரோக்ராம் மொத்தமாகவே புரியல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி வேலை வாங்க ஆரம்பிக்கும். இனிமேல் எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம்? நல்லவரா இருக்காருங்க. நீங்க சொல்லுங்க, எதுக்கு இவ்வளவு நேரம் பேசினதோடைய சுருக்கத்தை சொல்லுங்க. கரெக்ட். அப்போ ப்ரோக்ராம்லாம் என்ன பண்ணணும்? கேட்டா தான் பதில். ரன் எந்த ரன் இல்லை, அந்த ரன்னுக்கு அதில் ரன்னு மேலே கர்சர் மட்டும் மூவ் பண்ணுங்க. அந்த ரன்னை கிளிக் பண்ணிட்டு டீபக் இல்லைன்னா F11 கொடு. இங்கே முதல்ல பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிட்டீங்களா? இல்லை, பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிட்டு தான் ரன். அந்த பக்கமாக கிளிக் பண்ணு. டீபக் பண்ணுறதுக்கு முதல்ல பிரேக் பாயிண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்பர் சீரீஸ் எல்லாமே நீங்களே ட்ரை பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்பலாம், கரெக்டா? நம்பர் சீரீஸ் எல்லாம் பண்ணிடலாம்ல. இந்த தவளை கதையெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும். எல்லா ரிப்பீட்டட் பசில்ஸையும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ நான் ஒரு பசில் சொல்கிறேன், வெல் நோன் பசில், இதெல்லாம் சரியா? கஷ்டமான ஒரு பசில் சொல்கிறேன், முதல்ல அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள், பின்னாடி கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ணுவோம். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சாக்லேட் ரேப்பர் பசில்னு சொல்லுவாங்க. சாக்லேட் ரேப்பர் பசில்னா சாக்லேட் கவர் கதை. ஒரு பையன் கடைக்கு போகிறான், சாக்லேட் வாங்குறான், 15 ரூபா 20 ரூபா வச்சுருக்கான், 1 ரூபா சாக்லேட் வாங்குறான்.
15 சாக்லேட் வாங்கினான்னு வச்சுக்கோங்க. 15 சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டான். சரியா? 15 சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டான். அப்போ கடைக்காரர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த சாக்லேட் கவர் இருக்குல்ல, ஒவ்வொரு 3 கவருக்கும் ஒரு சாக்லேட், நீ 3 சாக்லேட் சாப்பிட்டு 3 கவர் கொண்டு வந்து கொடுத்தேன்னா உனக்கு ஒரு சாக்லேட் தருவேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. 15 சாக்லேட் வாங்கியிருக்கான். மொத்தமா இவனுக்கு எவ்வளவு சாக்லேட் கிடைக்கும்? 5 சார். எக்ஸ்ட்ராவா இல்ல, மொத்தமா 5 மொத்தமா 20 சாக்லேட். 20. ஆன்சர் தப்பு சார். எக்ஸ்ட்ரா 5 வரும், ஆல்ரெடி உள்ள 15. அதான் ஆன்சர். எழுதாம சொல்ற ஆன்சரை ஸ்ட்ரைட்டா என்ன சொல்லிடலாம், நீங்க எழுதாம தானே சொல்றீங்க. ஆமா எழுதாம, ஏன்னா உடனே எழுதிருக்க முடியாது. அப்ப ஆன்சர் தப்பு. சார் இல்ல எழுதிட்டு சார், அவன் சாக்லேட் வாங்க வாங்க அவனுக்கு சாக்லேட் ஆட் ஆகிட்டே போவோம். ஆமாங்க, ஆன்சர் கவர் 20ங்கிற ஆன்சர் தப்பு தான். எழுதி பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, கஷ்டப்பட்டு 15 சாக்லேட் வாங்குறாங்க. 15 சாக்லேட் வாங்குறாங்க. ஒரு 3 சாக்லேட் கவரை கடையில கொண்டு போய் கொடுத்தா ஒரு சாக்லேட் கடைக்காரர் கொடுக்குறாரு. இப்போ அவனுக்கு மொத்தமா அவன் எவ்வளவு சாக்லேட் வாங்கியிருப்பான்? 22, 20, 22, 21, 23. சொல்லி வைப்போம். ஆஹா, 3 சாக்லேட் கவரை கொடுத்தா ஒரு சாக்லேட் அவர் ஃப்ரீயா தருவார். சார் அதுக்கு கவுண்ட் பண்ண முடியாது சார், எனக்கு தெரிஞ்சு. எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவுண்ட் பண்ண இல்ல, அவன் சாக்லேட் வாங்க வாங்க கவர் நிறைய சேர்ந்துட்டே தான் இருக்கும். 15 சாக்லேட்டுக்கு ஸ்ட்ரைட்டா நீங்க அதுல இருந்து 5 வரும். ஆமா ஆமா, பாத்தீங்களா, நான் 21 சொன்னீங்களா? 21 2 22. எல்லாரும் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. இல்ல இவங்க எல்லாம் என்ன கரெக்டா சொல்றாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு தைரியமா சொல்றாங்கல்ல, தைரியமா சொல்றாங்கல்ல. தாங்க 22. 2-3 பேர் 22 சொன்னவர் தான். இப்ப கணக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னார் இடையில. 15 சாக்லேட்னா 15 கவர் கிடைச்சிருமா? 15 சாப்பிட்டான். அப்ப அதை 3ஆல டிவைட் பண்ணா ஒரு 5 சாக்லேட் கிடைச்சிருமா? லோகேஷ்ட பேசிட்டு இருந்தே நான் வரேன். 5 சாக்லேட் கிடைச்சிருமா? அதுல இருந்து 5 கொண்டு போய் கொடுப்பானா? 3 கொண்டு போய் கொடுப்பானா? அப்ப 3 கொண்டு போய் கொடுத்தான்னா 2 வீட்டுல வச்சுக்குவான். அதுல 3 கொண்டு போய் கொடுப்பான். அப்போ ஒரு சாக்லேட் கிடைச்சிரும். அப்போ அதுல இருந்து ஒரு கவர் கிடைக்கும்ல. இந்த 2 பிளஸ் அது ஒன்னாயிருமா? தனியா பேசல, புரியுது? அதுல இருந்து ஒண்ணு கிடைச்சிருமா? இப்போ 15 பிளஸ் ஒரு 5, இந்த 5ல இருந்து ஒரு 1, அதுக்கப்புறம் ஒரு 1, 22 சாக்லேட் கிடைக்கும். இதுல ரிப்பீட்டட் ஆக்ஷன் பண்ணியிருக்கானா? திரும்ப திரும்ப கொடுத்துருக்கானா? இப்ப நமக்கு ஜாவால ப்ரோக்ராம் எழுத தெரியாதுல்ல, பைத்தான்ல ஜாவாலே தெரியாது, பைத்தானா இருக்கு. ஜாவாலே ட்ரை பண்ணலாம். எதுல கான்ஃபிடன்ஸ் இல்லை? ஜாவால பண்றதுக்கோ பைத்தான்ல பண்றதுக்கோ கான்ஃபிடன்ஸ் இல்லை. ப்ராக்டிக்கலா இதை எப்படி டக்குன்னு ப்ரோக்ராமா மாத்துறது அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஓகே, எது கான்ஃபிடன்ஸ் இல்லையோ அதை திரும்ப திரும்ப ட்ரை பண்றது மூலமா கான்ஃபிடன்ஸ் டவுன் தான். கரெக்டு தானே? இப்போ இதுல உங்களுக்கு லாஜிக் தெரிஞ்சிருச்சுல்ல. 22ன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு. கண்டுபிடிக்க தெரியாதவங்களுக்கும் 22 ஆன்சருங்கிறது நியாயம்னு ஃபீல் ஆகுது இல்லை. இதுக்கப்புறமா இதை ப்ரோக்ராமா எழுதுறதுல லாஜிக்கல் திங்கிங்க்கு ஏதாவது வேலை இருக்காங்க. 22ன்னு கண்டுபிடிக்கிறேன், 20ன்னு சொன்னேன், 21 ஒன்னு மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுல கூட ஒரு லாஜிக்கல் அட்டெம்ப்ட் இருக்கு. கரெக்ட் தானே? இதுக்கு அப்புறமா இந்த ப்ரோக்ராமா மாத்துறதுக்கு என்ன லாஜிக்கல் திங்கிங் வேணும்?
ஒன்றும் தேவையில்லை. ஃப்ளோ சார்ட் வரைஞ்சி பார்ப்போம், இல்லை எழுதி பார்ப்போம். கரெக்டு தானே? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் கொடுத்துக்குவோமா? அவன்கிட்ட எத்தனை சாக்லேட் இருக்கு? 15 சாக்லேட் இருக்கு. அப்படின்னா எத்தனை ரேப்பர் இருக்கு? 15 ரேப்பர் இருக்கு. கரெக்டா? 15 ரேப்பர் இருக்கு. அப்போ எத்தனை சாக்லேட் அவன் டோட்டலாக எத்தனை சாப்பிட்ருப்பான் இது வரைக்கும்? 15 சாப்பிட்ருப்பான். கரெக்டாக 15 ரேப்பர் கிடச்சிருக்குனாலே 15 சாப்பிட்டுட்டான்னு அர்த்தம். இப்போ அவன் என்ன பண்ணுறான்? ரேப்பர் எது வரைக்கும் ரேப்பரை கடையில் கொண்டு போய் கொடுப்பான்? 3க்கு. அப்போ ரேப்பர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3 இருக்கணும். கரெக்டா? அப்படி இருந்தா ரேப்பரை 3க்கு மேலே இருந்தால் தானே கடைக்காரர் ஒரு சாக்லேட் கொடுப்பாரு. 3 கீழே இருந்தால் கொடுக்க மாட்டார்ல. அப்போ ரேப்பர் அதுக்கு மேலே இருந்தால் கடையில் கொண்டு போய் கொடுப்பான். இப்போ ரேப்பர் 15 இருக்கு. அப்போது இப்போ எத்தனை சாக்லேட் அவனுக்கு கிடைச்சிருக்கும்? 5 கிடைச்சிருக்கும். அப்போ டோட்டல் ஈக்குவல்ஸ் டு இப்படி எழுதலாமா பாருங்க. ஏற்கனவே ஒரு 15 ப்ளஸ் இப்போ இருக்கிற ரேப்பர் இருக்குல்ல, அதை 3ஆல் டிவைட் பண்ணி 15 கொண்டு போய் கொடுத்துருப்பான்ல. கரெக்டா? அதை 3ஆல் டிவைட் பண்ணி கிடைச்சிருக்குமா? அப்போ 20 சாக்லேட் சாப்பிட்டுருப்பானா? கரெக்டா? இப்போ எத்தனை சாப்பிட்டுட்டான்? 20 சாப்பிட்டுட்டான். இப்போ அப்போ எத்தனை ரேப்பர் கையில் இருக்கு? ப்ரோக்ராமாவோ ஃப்ளோ சார்ட்டை பார்த்தோ பதில் சொல்லாதீங்க. உங்கள் கற்பனையிலேருந்து பதில் சொல்லுங்க. இங்கே பார்த்தா ஒன்றுமே தோணாது. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறோம். இப்போ எத்தனை சாக்லேட் சாப்பிட்டுட்டான்? 20. கடைக்காரர்கிட்ட எத்தனை கொடுத்துட்டான்? 15 கவர் கொடுத்துட்டான். இப்போ கையில் எத்தனை கவர் இருக்கும்? 5 கவர் இருக்கும். அப்போ ரேப்பரோட வேல்யூ, அதாவது ரேப்பர் ஏற்கனவே 15 தான் மைண்டில் இருக்கு. அந்த ரேப்பரை 3ஆல் டிவைட் பண்ணி ஒரு வேல்யூ கிடைச்சதுல, அதுதான் இப்போ இவன்ட்ட இருக்கிற ரேப்பர் கவுண்ட். இப்போ 5 இருக்குமா? 5 இருந்தால் திரும்ப கடைக்காரர்கிட்ட ஓடுவானா, வீட்லேயே உட்காந்துக்குவானா? திரும்ப ஓடுவான். ஓடி போய் இப்போ என்கிட்ட ஒரு 5 கவர் இருக்கு, என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பான். இப்போ ரேப்பரோட கவுண்ட் என்ன? ரேப்பரோட கவுண்ட் என்ன? 5 தானே? 5 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3 உள்ள வருவானா? ஏற்கனவே டோட்டல் என்னவா இருக்கு? கதையிலேருந்து சொன்னால் போதும், 20. கரெக்டா? இப்போ டோட்டல் ஏற்கனவே 20 இருக்கு. இப்போ ரேப்பர் எத்தனை இருக்கு? எத்தனை கடையை எடுத்துட்டு கடைக்கு ஓடனா? 5 எடுத்துட்டு ஓடனா. அப்போ 5 3ஆல் டிவைட் பண்ணா 5 3ஆல் டிவைட். இந்த ப்ரோக்ராமிங் கிளாஸ்லாம் இந்த மாதிரி காமெடிலாம் நடக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். 0 பெருசா 1 பெருசா 0 அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி எல்லாம் ஏன்னா அவர் அதுக்குள்ளே போயிடுவார். இந்த மாதிரி 5 3ஆல் டிவைட் பண்ணா 1. 5 கவரை கொண்டு போய் கொடுக்குறான். எவ்வளோ கொடுப்பாரு? 1 கொடுப்பாரு. 1 கொடுத்து டோட்டல் 21 ஆயிரும். கரெக்டா? இப்போ 21 ஆகி போச்சு. இப்போ அப்போ ரேப்பரோட வேல்யூ என்ன? இப்போ அப்போ நான் ரேப்பரை மாடுலோ பண்ணி வச்சுக்குவா? மாடுலோ பண்ணால் கரெக்டாக வருமா? மாடுலோன்னா என்னன்னு தெரியல. சரி, இப்போதைக்கு ரேப்பர் எத்தனை இருக்கு அப்படின்னு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ எத்தனை ரேப்பர்? 5 கொடுத்தானா? இப்போ எத்தனை இருக்கு? 2 மீதியில் இருக்கு. மீதி 2ஆ 3ஆ? இப்போ 2 உனக்கு சாக்லேட் கொடுத்துருப்பார்ல. கரெக்டா? அப்போ அது ஒன்று சேர்ந்துரும்ல. திரும்ப எடுத்துட்டு போவான். 22ன்னு ஆன்சர் வரும். இதில் இந்த இடத்துல என்ன எழுதணுங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இருக்கட்டும். ஆனால் ஓரளவு லூப்புக்கு வந்துட்டோம்ல. இப்படிதான் ஸ்ட்ரக்சர், இப்படி தான் வருவோம். நான் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு என் டீம் லீடிட்ட போனாலே என் டீம் லீடர் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவார்ல. பிளாங்கா நான் இல்லை சாரி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை. இதுக்கான ஐடியா எப்படி இதை யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உடனே இதை ப்ரோக்ராமாக பண்ண வேண்டாம். நான் இவர் சொல்கிற மாதிரி மாடுலெலாம் படிக்கல, ஆப்ரேட்டர்ஸ்லாம் படிச்சுட்டு திரும்ப இதை ப்ரோக்ராமாக பண்ணி இன்னொரு கதை சொல்கிறேன். இந்த கதைக்கு எப்படி எழுதுறதுன்னு யோசிச்சுட்டு வாங்க. அல்காரிதம் சூடோ கோட்லாம் எழுதி பாருங்க. இன்னொரு கதை சொல்கிறேன். உங்ககிட்ட இது என்ன புக்கு சொன்னேன்? பசில்ஸ் டு பசில் யூ சொன்னேன்ல. ஒரு புக்கு சொன்னேன்ல, பசில்ஸ் டு பசில். யாரோடது? லேடியோட புக். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரும் ஆம்பளை. யாரோடதுன்னு சொன்னேன்? நீங்க இல்ல, அன்னைக்கு தான் லேட்டா வந்தீங்களா? அன்னைக்கு ஒரு ஃப்ளோல இருந்தேன். சகுந்தலா தேவியோட புக்கு. உங்க கதையெல்லாம் சொன்னேங்க. சூப்பர் கம்ப்யூட்டர்
நான் வந்து என்ன தெரியுமா சொல்றேன், இன்டர்வியூ போறீங்க, பிஎஸ்சி பிஎஸ்சி மேக்ஸா, பிஎஸ்சி பிசிக்ஸ், அப்போ மேக்ஸ்ல உங்களுக்கு நல்லா தெரியுமே, 2 3 மேத்தமெட்டிஷியன் பேர் சொல்லுங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரே மேத்தமெட்டிஷியன் யாரு? ராமானுஜம் மட்டும்தான். கரெக்ட் தானே? கொஞ்சம் நான் ஏதாவது கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நான் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, அதுதானே ஒரு கிராஜுவேட்டுக்கு அழகு. சும்மா ஜாவாவே படிச்சுட்டு இருக்காதீங்க. சகுந்தலா தேவி படம்லாம் சொன்னேனே உங்ககிட்ட, வித்யா பாலன் நடிச்ச படம்லாம் இருக்குது, போய் பாருங்க. வித்தியாசமா இருக்கும் படம், லைஃபே வித்தியாசமா இருக்கும். அது மாதிரி சகுந்தலா தேவி மூவியும், சகுந்தலா தேவினே வித்யா பாலன் நடிச்ச ஒரு படம். சகுந்தலா தேவி தெரியாது, வித்யா பாலன் தெரியும்ல. வித்யா பாலனும் தெரியாதுன்னு சொல்லிடுறீங்க. குரு படத்துலலாம் கூட உங்களை நினைச்சு சந்தோஷப்படவா, சரி பரவாயில்ல, இவ்வளவு விவரம் கூட தெரியாம இருக்காங்களே நல்ல பசங்க அப்படின்னு நினைக்கவா? ஐயோ இப்படி விவரம் தெரியாம இருக்காங்களேன்னு. இவங்களை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஹிந்தி ஆக்ட்ரஸ் சொல்லுங்க நீலா. எங்க இவங்க நடிச்சிருக்காங்க ஃபெமிலியரான, இப்போ நடிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். தெரியல இப்போ நடிக்கிறாங்களா என்னன்னு. எனக்கும் நிறைய படம் நடிச்ச ஒரு, தமிழ்ல குருன்னு ஒரு படம் வந்திருக்கு, மணிரத்னம் எடுத்து மாதவன் நடிச்சு பறக்கும்போது வந்திருக்கு, அதனால உங்களுக்கு தெரியல. அம்பானியோட கதை, அம்பானியோட பேரு திருபாய் அம்பானி. அம்பானி பேரு திருபாய் அம்பானி. திருபாயின்னு பேர் வச்சா அம்பானி கதைன்னு தெரிஞ்சிருங்கிறதுக்காக குருபாயின்னு பேர் வச்சு. நன்னாரை சாங்லாம் கேட்டிருக்கீங்களா? ஐஸ்வர்யா ராய் நன்னாரை சாங்லாம், அந்த படம் வந்து குரு தான் நினைக்கிறேன். எங்கேயோ கதை போயிடுச்சுன்னு. சரி, பசில்ஸ் டு பசிலியூல இருக்கிற ஒரு பசிலை சொல்றேன். பசில்ஸ் டு பசிலியூல ஒரு கதை, ஒரு போலீஸ் ஒரு திருடன். கதை நல்லா இருக்கும். ஒரு போலீஸ் ஒரு திருடன். இந்த திருடனை போலீஸ் பிடிச்சிருவாரு. பிடிச்சி இவன் தான் போன வாரம் பிக் பாக்கெட் அடிச்சான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்திடுவார். ஒரு பக்கம் போலீஸ், இன்னொன்று பக்கம் திருடனுக்கு வக்கீல், 2 பேரும் வாதாடுவாங்க. போலீஸ் வந்து இது பொய் கேஸ், ஒரு ஃபேப்ரிகேட்டட் கேஸ், எங்கள் ரொம்ப நல்லவர், அவர் திருடவே இல்லை, போலீஸ் வந்து அவர் மேலே ஒரு பொய் கேஸ் போட்டு விட்டுருச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ ஜட்ஜி எப்படி இப்போ பொய் கேஸ்ன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு இடத்துல திருட்டு நடந்துச்சு, பிக் பாக்கெட் அடிச்சாருன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ஸ்பாட்டில் நீங்கள் சொல்கிற டைமில் எங்கள் ஸ்பாட்லேயே கிடையாது, ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பாருங்கள், எங்கள் ஸ்பாட்லேயே கிடையாது அப்படின்னு போலீஸ்காரரை பார்த்து இந்த வக்கீல் சொல்லிடுவார் ஜட்ஜிக்கிட்ட. போலீஸை கூப்பிட்டு ஜட்ஜி கேட்பாரு, அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாப்பா, இவர் என்ன ஸ்பாட்லேயே இல்லைங்கிறாரு, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஜட்ஜி சொல்லுவார். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், ஆமாம் இவர் ஸ்பாட்டில் கிடையாது தான், சம்பவம் நடந்த காலையில் 10 மணிக்கு சம்பவம் நடந்துச்சு, காலையில் 10 மணிக்கு சம்பவம் நடக்கும்போது இவர் ஸ்பாட்டில் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். உடனே இந்த போலீஸ்காரரை பார்த்து திருடனோட வக்கீல் சொல்லுவார், போலீஸும் ஸ்பாட்டில் கிடையாது, பிடிச்ச போலீஸும் ஸ்பாட்டில் கிடையாது, பிடிப்பட்ட திருடனும் ஸ்பாட்டில் கிடையாது, எப்படி இந்த கேஸில் எங்கள் ஆளை தப்பு சொல்கிறீங்க அப்படின்னோடனே போலீஸ் சொல்லுவார், ஆமாம் நானும் ஸ்பாட்டில் கிடையாது, நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் அந்த இடத்துக்கு போனேன், திருடன் எல்லாரும் கத்துனாங்க, நம்ம போலீஸ் விரட்டி போய் பிடிக்கணுமேனு ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருந்தான், ஓடி போய் பிடிச்சேன், அவங்க பிக் பாக்கெட்டில் என்னோட பொருள் என்னென்னலாம் லாஸ் ஆகிருக்குன்னு ஒருத்தர் சொன்னாங்களோ அதெல்லாம் இவர் கையில் தான் இருந்தது, நான் கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் இவரை பிடிச்சேன் அப்படி. இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கழிச்சு தான் ஸ்பாட்டுக்கு போனேன், அப்போது திருடன் இங்கே ஓடிட்டு இருந்தார், எல்லாரும் திருடன் கத்துனாங்க, நான் பின்னாடியே விரட்டிகிட்டே ஓடினேன், ஓடி போய் ஒரு இடத்துல பிடிச்சேன், பிடிக்கும்போது அங்கே லாஸ்ட் ஐட்டம்ஸ் என்னென்னு சொன்னாங்களோ அது எல்லாமே இவர் கையில் இருந்தது, அதை வச்சு தான் இவர் தான் திருடங்கிற முடிவுக்கு நான் வந்தேன் இப்படின்னு போலீஸ் சொல்கிறாரு. அந்த திருடனோட வக்கீல் சொல்கிறாரு, இதை கேட்டாலே தெரியலையா, இவர் இங்கே நின்றுட்டு இருந்தாராம், அவர் அங்கே ஓடிக்கிட்டு இருந்தாராம், அப்போ இவருக்கு முன்னாடி ஓடுனவரை இவர் எப்படி விரட்டி போய் பிடிக்க முடியும், அவரும் ஓடிட்டுல இருப்பாரு, திருடனும் ஓடிட்டுல இருப்பாரு, திருடன் நின்றுட்டா இருப்பாரு, இதுல இருந்தே தெரியலையா இது ஒரு பொய் கேஸ்னு அப்படின்னு அந்த வக்கீல் சொல்லுவார். அப்போ ஜட்ஜு என்னப்பா சொல்கிறேன், இதுக்கு கரெக்டு தான், திருடன் வந்து ரொம்ப ஷார்ட்டான ஆள், நான் வந்து ஒரு 6.5 அடி ஹைட்டு, அதனால திருடனோட ஒவ்வொரு 2 அடிக்கும், திருடன் 2 அடி ஓடுற இடத்துல
நான் காலை நல்லா அகலமா எடுத்து வச்சதுனால நான் 5 அடி ஓடுனேன். இப்படிதான் நான் திருடனை போய் பிடிச்சேன். நான் பார்க்கும்போது என்னல இருந்து திருடன் 40 அடி டிஸ்டன்ஸ்ல இருந்தார். முதல்ல நான் பார்த்தேன்ல, அப்போ நான் இங்க நிக்கிறேன், திருடன் இங்க நிக்கிறார். அப்போ அவர் 40 அடி டிஸ்டன்ஸ்ல இருந்தார். ஆனா அதுக்கு பிறகு அவரோட ஒவ்வொரு 2 அடிக்கும் நான் 5 அடி கால் வச்சு ஓடினேன். அதனால என்னால அவரை பிடிக்க முடிஞ்சது அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு ஜட்ஜு ஒரு மனக்கணக்கு போட்டுட்டு, எத்தனாவது அடியில நீ அப்ப திருடனை பிடிச்ச அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஒரு நம்பரை இன்ஸ்பெக்டர் சொல்றார், இந்த இடத்துல தான் நான் பிடிச்சேன் அப்படின்னு. ஜட்ஜு கணக்கு பார்த்துட்டு, கரெக்டாக தான்ப்பா நீ சொல்ற, கரெக்ட், இப்போ சொல்றது கரெக்ட் தான், இவன் தான் திருடன் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு. இப்போ அந்த ஜட்ஜ் யாரு? நீங்க தான், நீங்க தான் அந்த ஜட்ஜ். அப்போ எத்தனாவது அடியில போலீஸ்காரர் திருடனை பிடிச்சிருப்பாரு? 8 தப்புன்னு எப்படி சொல்லலாம்? சும்மா ஸ்ட்ரைட்டா 8 தப்பு தான் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? இவர் எழுதி பார்க்காம சொல்றாரு. எழுதி பார்த்தா 1 2 கூட குறைய வரலாம். எழுதி பார்த்து சொல்லுங்க, கன்ஃபார்மா சொல்லுங்க. திருடன் ஓடிட்டு தான் இருக்க. சார் கொஸ்டினே புரியல சார். எடுத்து வருது அதுக்கப்புறம் பாட்டி தானே ப்ரோ போலீஸ் பாட்டி போது போலீஸ் 0, பாட்டி போகும்போது போலீஸ் 5, பாட்டி 4 போனா போலீஸ் 10.
வேற யாராவது சொன்னாங்களா? இவங்க யாராவது? புரியல. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க வேண்டியதுதானே? எனக்கு தான் தெரியாது. நாங்க கேட்டுதான் யாருக்கு கொஸ்டினே புரியல? சொல்லுங்க. அதே ஆன்சர் யார் சொல்றீங்க? சொல்றீங்களா? 70யா? அதேதான் ஆன்சரா? நியர்பை 70. அதேதான். யார் கூடயாவது உட்காந்துக்கோங்க, சேர்ந்து பண்ணுவோம். இவங்க கூட உட்காந்துக்கோங்க, அவர் கூட உட்காந்துக்கோங்க, சேர்ந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாருமே 67, 68, 70 தான் ஆன்சரா? போலீஸ் இங்க இருக்காரா? திருடர் வந்து இங்க இருக்காரா? 40 அடி என்ன 2 பேருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு 42, 2 அடியா போவாரா? 42, 44, 46, 48, 50, 52, 54, 56. நீங்க சொல்ற நம்பர் வரைக்கும் எழுதி வச்சிடுறேன். இது வரைக்கும் எழுதி வச்சிடுறேன். அப்போ இவர் 42 போகும்போது அவர் 5 அடி வந்திருப்பாரா? 10, 15. அப்பதானே இப்போதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 5 5 தானே வர முடியும். 25, 30, 35, 40, 45, 50. பக்கத்தில் வந்துட்டார். 55, 60, 65. இவர் 70க்கு ரீச் ஆகும்போது பிடிச்சிருவார். இதுல நான் என்ன கேட்கிறேன், இதுல லாஜிக்கல் திங்கிங் இருக்கா? இருக்கு. கணக்கெல்லாம் பேப்பர் பேனா எடுத்தாலே லாஜிக்கலா யோசிக்கிறதுனால தானே பேப்பர் பேனா எடுக்கிறோம். இருக்கு. கரெக்டா? லாஜிக்கல் திங்கிங் முடிஞ்சிருச்சா? இல்ல இதுக்கப்புறமா லாஜிக்கலா ஏதாவது யோசிக்க வேண்டிய வேலை இருக்கா? முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா இதை நீங்க தமிழ்ல சொல்லியிருக்கிறத இங்கிலீஷ்ல சொல்லணும், இல்ல தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சொல்லியிருக்கிறத ஜாவாலையோ பைத்தான்லயோ சொல்லணும். அதுதானே? ப்ரோக்ராமிங்க்கும் லாஜிக்கல் திங்கிங்கும் சம்மந்தம் இல்லை. கன்வே பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதுக்கு ஃப்ளோ சார்ட் வரைக்குமா? ரிப்பீட்டட் முதல்ல ஃப்ளோ சார்ட் போகிறோம், லூப்பிங் போகணும் மைண்டில் செட் பண்ணுறோம்னாலே கேட்க வேண்டிய கேள்வி, ரிப்பீட்டட் ஆக்ஷன் நடந்திருக்கா? நடந்திருக்கா? என்ன நடந்திருக்கு? 2 பேருமே ஓடி இருக்காங்க. கரெக்டா? அப்போ போலீஸ்காரர் சார் நான் 70வது அடியை ரீச் பண்ண போகும்போது அவரை பிடிச்சேன் அப்படின்னு அந்த ஜட்ஜு கிட்ட சொல்லியிருந்தாருன்னா போலீஸ் உண்மையை சொல்றாருன்னு அர்த்தம். கரெக்டா? அதை வச்சு இவர் உண்மையான ஆளா இல்லையா அப்படிங்கிறத யார் உண்மை சொல்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரி, ரிப்பீட்டட் ஆக்ஷன் எது வரைக்கும் நடந்திருக்கும்? ஏன் 70யோட நிறுத்திட்டீங்க? 70 வரைக்கும் தான் நம்ம ஓடணும், அதுக்கு மேல நம்ம ஓடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் போலீஸ் ஓட ஆரம்பிச்சிருப்பாரு. கரெக்ட் தானே? அப்போ நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் 70 சொல்றோம். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தான் போலீஸ்னு வச்சுக்கோங்க. 70 அடி ஓடுவோம்னு முடிவு பண்ணிட்டா ஓடிப்பீங்க. எந்த முடிவு பண்ணிட்டு ஓடிக்கிறீங்க? கரெக்ட். பிடிக்கிற வரைக்கும் ஓடணும். கரெக்டா? அப்போ நான் இப்போ என்ன பண்றேன்னா பாருங்க, ஸ்டார்ட் பண்ணுவோமா? போலீஸ் எத்தனை அடி ஸ்டார்டிங்ல ஓடி இருப்பாரு? திருடர் எத்தனை அடி ஓடி இருப்பாரு? 40. கரெக்டா? இப்போ எது வரைக்கும் இந்த ஆக்ஷன் நடக்கணும்? அப்போ போலீஸ் திருடனை விட கம்மியான கவுண்ட் இருக்கிற வரைக்கும் இந்த வேலை நடந்துட்டே இருக்கணும். எப்போ சமமாகுதோ அப்போ நிறுத்திடலாம். போலீஸ் கம்மியான தூரம் தான் ஓடி இருக்காரு அப்படின்னா ஓடிட்டே தானே இருப்பாரு. இப்படி எழுதுறது கரெக்டா? இது மட்டும்தான் நமக்கு புதுசு. இது புதுசுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் மிரட்சியா பார்ப்போம். என்னது? ஸ்ட்ரிங் இல்ல, அதாவது சிம்பிள்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றோம், அதனால நமக்கு புதுசு. போலீஸ் இஸ் லெஸ் தேன் தீஃப் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் தான் இந்த வேலை திரும்ப திரும்ப நடக்கணும். எப்போ போலீஸும் தீஃபும் சமமான இடத்துக்கு வந்துட்டாங்களோ அப்போ பிடிச்சிருவார்ல. அந்த கற்பனை கரெக்டு தானே? அப்போ அது வரைக்கும் உள்ள போவாங்களா? தீஃபோட வேல்யூ என்ன கூடும் பாருங்க, ஏற்கனவே இருக்கிறது கூட +2. போலீஸ் என்ன கூடும்? ஏற்கனவே இருக்கிறத விட +5. இது ரெண்டும் திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கு போகுது. எது வரைக்கும்?
அவ்வளோதான். அப்போ இப்படி ஏரோ போட்டு விட்ருவோமா? இப்படி ஏரோ போட்டு விட்ருவோமா? போட்டு விட்டுட்டு அப்போ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் தீஃபும் போலீஸும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. நீங்கள் போலீஸை பிரிண்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை திருடனை கூப்பிட்டு எத்தனை அடின்னு போலீஸ்கிட்ட தானே கேட்குறீங்க. போலீஸ் எத்தனைன்னு சொன்னாருன்னா ப்ரோக்ராம் முடிக்குது. எழுதியிருக்கிறது புரியுதா? எழுதியிருக்கிறது புரிஞ்சிருச்சுன்னா இதை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறது இருக்கிறதுல ஈஸியான வேலை. இப்போ பேசுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, எழுதி பார்க்குறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி பார்ப்போமா? ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுவோமா? இதை என்ன லாங்குவேஜில் எழுதுறது? என்ன லாங்குவேஜில் வேணாலும் எழுதிக்கும். ஜாவாவில் எழுதணும்னா ஜாவா, இந்த சைடு ஜாவாவில் எழுதுவோம், இந்த சைடு பைத்தானில் எழுதுவோம். எது புரியலன்னு சொல்லுங்க. இன்டீஜர் போலீஸ் ஈக்குவல்ஸ் டு 0 செமிகோலன். இன்டீஜர் thief ஈக்குவல்ஸ் டு 40 செமிகோலன். இப்படி கீழே வந்து இப்படி மேலே போகுதில்ல, இப்படி மேலே போகுதில்ல, அப்படி இருந்தாலே வயல் திரும்ப பண்ணுறீங்க. இவங்க வயல் எழுதிக்கலாமா? வயல் எழுதிக்கலாமா? வயல் போலீஸ் லெஸ் தேன் தீஃபா இருக்கிற வரைக்கும் உள்ளே வாங்க. ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் போட்டுக்கலாமா? உள்ள thief ஈக்குவல்ஸ் டு thief ப்ளஸ் 2 செமிகோலன் வச்சுக்கலாமா? போலீஸ் ஈக்குவல்ஸ் டு போலீஸ் ப்ளஸ் 5 செமிகோலன் வச்சுக்கலாமா? திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருந்திருக்குமா? முடியும் போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் போலீஸை பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். போலீஸ்கிட்ட தானே கேட்குறோம், எத்தனாவது அடியில் பிடிச்ச அப்படின்னு கேட்குறோம்ல. அவர் 17 சொல்லியிருக்காரு. 70வது அடி 5 தானே போயிருக்காரு. அப்போ 68ன்னு சொல்லியிருக்க மாட்டார். நான் 65 தாண்டி போகும்போது பிடிச்சேன், அதுக்கு அடுத்த அடியில் பிடிச்சேன்னு சொல்லியிருக்கணும். ப்ரோக்ராம் முடிஞ்சுதா? இப்போ நமக்கு ஜாவா தெரியுமா? இதே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலுக்கு பதிலாக கன்சோல் டாட் ரைட் லைன் எழுதுனீங்கன்னா C#. மொத்த கோடுலேயும் இதில் அப்படியே எழுதுனீங்கன்னா C#. பைத்தானில் எழுதுவோமா? போலீஸ் பாருங்க, போலீஸ் 0வா, thief 40யா? வயல் எழுதணுமா? வயல் ஆமாம், அவுட்புட் 70. போலீஸோட வேல்யூ 0 முதல்ல. லெஸ் தேன் 40, 0 லெஸ் தேன் 40 உண்மைதான். உள்ள வந்து இவர் 42 மாறும்போது இவர் 5 மாறுவாரா? 42 அடி போயிருக்கும்போது 5 அடி போயிருப்பாரா? இவர் 44 அடி போயிருக்கும்போது 10 அடி போயிருப்பாரா? இவர் 46 போயிருக்கும்போது இவர் 15 போயிருப்பாரா? அப்படியே போயிட்டே வரும்போது இவர் ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேரும் சமமாயிருவாங்கல்ல. ஏன்னா இவர் வேகமால ஓடிட்டு இருக்கு. போலீஸ் லெஸ் தேன் தீஃப் கொடுத்துக்கலாமா? உள்ள வந்து thief ஈக்குவல்ஸ் டு thief ப்ளஸ் 2 கொடுத்துக்கலாமா? போலீஸ் ஈக்குவல்ஸ் டு போலீஸ் ப்ளஸ் 2 கொடுத்துக்கலாமா? போலீஸ் ப்ளஸ் 5 கொடுத்துக்கலாமா? மொத்த லூப்பும் ஒரு கட்டத்தில் முடிஞ்சிருமா? இந்த இடத்துல பிரிண்ட் போலீஸ். அவ்வளோதான், பைத்தான் கோட் முடிஞ்சு. இதெல்லாம் வேற வேற லாங்குவேஜ்னு சொல்லி நம்மளை தான் மிரட்டி, ஒன்று நம்ம பயந்துக்கிறோம், இல்லை நம்மளை மிரட்டிட்டு இருக்காங்க. எடுத்து வச்சுக்கலாம். புரியுதா?
அதாவது சில ப்ரோக்ராமில் இவர் என்ன கேட்குறாருன்னா, நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், சில ப்ரோக்ராமில் நீங்கள் இன்ட்டு கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1ன்னு எழுதுறீங்க, கீழே கவுண்ட் ஒன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க. சில ப்ரோக்ராமில் இப்படி எழுதுறீங்க. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. எந்த ப்ரோக்ராமில் கவுண்ட்டை கம்பேர் பண்ணணும், எந்த ப்ரோக்ராமில் இப்படி பண்ணணும்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இப்படி ஒருத்தர் கேட்குறது கரெக்டாக? ஏன்னா அவர் முதல் தடவை பார்க்குறாரு. இந்த ப்ரோக்ராமுக்கு ட்ரெயினர் இந்த பக்கம் போய்க்கிறாரு, அந்த ப்ரோக்ராமுக்கு ட்ரெயினர் அந்த பக்கம் போய்க்கிறாரு. ட்ரெயினர் முடிவு பண்ணுறது கிடையாது. யார் அப்போ முடிவு பண்ணுறது? எந்த கண்டிஷனை வச்சு கவுண்ட் எழுதவா இல்லை போலீஸ் லெஸ் தேன் தீஃப்னு எழுதவாங்கிறது எதை வச்சு முடிவு பண்ணுறது? அவங்க சொல்கிற கதை தான். அவங்க சொல்கிற கதையில் போலீஸ் 50 தடவை ஓடுனாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ 50 ஒவ்வொரு தடவைன்னா 1 2 3 50 தடவை ஓடினாராங்கிறது நான் கவுண்ட் எழுதுவேன். அவங்க கதையில் அவர் எத்தனை தடவை ஓடினாருன்னே சொல்லலை. திருடனை பிடிக்கிற வரைக்கும் ஓடினாருன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கண்டிஷனே என்ன சொல்லணும்? திருடனை பிடிக்கிற வரைக்கும் ஓடுப்பா அப்படின்னு சொல்லணும். என்கரேஜ். அவங்க சொல்றத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நீங்க எக்ஸ்ட்ராவா யோசிக்கவே வேண்டாம். ப்ரோக்ராமிங்லேயும் இங்கிலீஷ்லேயும் முன்னாடியே சொன்னேன், இருக்கிற பிரச்சனையே அன்னெசரி நாலேஜ் தான். அவ்வளோ நாலேஜ் இருக்கிறதுனால தான் இங்கிலீஷில் குழம்புறோம். அவ்வளோ நாலேஜ் இருக்கிறதுனால தான் ப்ரோக்ராமிங்கில் குழம்புறோம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யோசிக்கக்கூடாது, நம்ம படிக்காததை யோசிக்கக்கூடாது அப்படின்னு முதல்ல ஒரு குதிரை மாதிரி மைண்டை செட் பண்ணியிருக்கு. இப்போ இதை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுவோமா? பைத்தானில் பண்ணணும்னா பைத்தானில் பண்ணுங்க. நான் சும்மா பைத்தானில் பண்ணுறேன், எதுவுமே ஜாவாவில் நீங்கள் பண்ணிடுவீங்க. இப்போ போலீஸோட வேல்யூ 0வா? தீஃபோட வேல்யூ 40யா? வைல் போலீஸ் லெஸ் தேன் தீஃபா? Police less than thief. Thief equals to thief plus 2. Police equals to police plus 5. Print police. Save பண்ணுவோமா? police dot py னு சேவ் பண்ணிடலாமா? Control Alt T terminal Control Shift plus plus கொடுத்து cd documents B14 போயிடலாமா? பைத்தான் 3 ஆன்சர் வந்துருச்சா? அவ்வளோதான். இதில் இதை அப்படியே ஜாவாவாக கன்வெர்ட் பண்ணணும் போட்டுக்கோங்க. முன்னாடி பின்னாடிலாம் இன்ட் எல்லாம் போட்டுக்கோங்க. செமிகோலன் வச்சுக்கோங்க, செமிகோலன் வச்சுக்கோங்க, இன்ட்டு போட்டுக்கோங்க. மறந்துடாமல் வயலில் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுங்க. லாஜிக்ல எதுவுமே மிஸ் ஆகலை. பிரிண்ட்டுக்கு பதிலாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்னு கொடுங்க, செமிகோலன் வைங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு மெயின் மெத்தட் வச்சு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ரன் பண்ணி பாருங்க. செவன்ட்டியா? கரெக்ட் தானே? ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கணுமா, இதை அப்படியே ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணணுமா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுங்க, கன்சோல் போங்க, இதில் ப்ரோக்ராமை பேஸ்ட் பண்ணுங்க, அலர்ட் கொடுங்க. இன்ட்டுக்கு பதிலாக லெட்டா கொடுங்க. ஆன்சர் வந்துருச்சா? ஒரு பாப்பப் வந்துருச்சா? அவ்வளோதான். பெரிய வேலையெல்லாம் இல்லை. இப்போ இந்த இடத்துக்கு எப்படி போனேன்? இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எப்படி போனோம்? நீங்க தான் சொல்லுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி ரன் பண்ணோம்? நான் ட்ரை பண்ணுங்க. நீ இப்ப போல நீ ட்ரை பண்ணியா? உனக்கு தானே தெரியும், எனக்கு தப்பு இல்லை. இப்ப சொன்னேன், நீங்க ஏதோ கதை பேசி மிஸ் பண்ணிட்டீங்க. மிஸ் பண்ணிடாது பேசுறது ஓகே, ஏதாவது மிஸ் பண்ணிடாது. இப்போ ஷார்ட்கட் என்ன சொன்னேன்? கன்சோல் ஷார்ட்கட் என்ன? பிரச்சனை இல்லை, நாம தான் கவனிக்கல நினைச்சோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ எழுதி வச்சுக்கோங்க.
நடிகர் விஜய்கிட்ட முன்னாடி ஒரு தடவை கேள்வி கேட்குறாங்க, நீங்க நல்லா டான்ஸ் ஆடுறீங்களே எப்படின்னு ஆனந்த விகடன்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. விஜய்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்க நல்லா டான்ஸ் ஆடுறீங்களே, நீங்க ஒரு டான்ஸரான்னு கேட்குறாங்க. டான்ஸர்லாம் கிடையாது. டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, ஒவ்வொரு டான்ஸ் மாஸ்டர்ஸையும் அவங்களோட யூனிக் பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்கும். அதை நான் எல்லா படத்துலையும் காப்பி பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கு சொல்லிக் கொடுக்குற டான்ஸ் மாஸ்டரோட பாடி லாங்குவேஜ் அப்படியே என்னோட டான்ஸில் அப்போ தான் அந்த ஸ்டெப்பு ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். நான் என்னோட ஸ்டைலில் ஆடாமல் அந்த டான்ஸ் மாஸ்டர் சொல்லிக் கொடுக்குற ஸ்டைலில் ஆடணும்னு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். பல வருஷமாக ட்ரை பண்ணுறேங்களே, அப்போ எவ்வளோ டான்ஸ் மாஸ்டர்ஸை பார்த்துருப்பேன். அதனால இன்னைக்கு நான் ஆடுறத பார்த்தா ஒரு டான்ஸ் கற்றுக்கிட்டு ஆடுறாரு போலங்கிற ஃபீல் உங்களுக்கு வருது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன், மறந்துடாம எல்லாரும் டிவிக்கே போட்டு அப்படிங்கிறதுக்கா. அவ்வளோ பெரிய ஆளுங்களே காப்பி அடிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஆளுங்களே காப்பி அடிக்கிறது ஓப்பனாக வெளியில் சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஆளுங்களே, அப்போ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த சின்ன சின்ன ஏரியாஸை கவனிக்கிறதுல தான் அவ்வளோ பெரிய ஆளாக ஆகுறாங்க. எல்லா நடிகரும் தானே டான்ஸ் ஆடுறாங்க, கரெக்டு தானே? அப்போ அந்த சின்ன சின்ன ஏரியாஸை நோட் பண்ணி வச்சு இதெல்லாம் நம்ம யார்ட்டையும் கேட்க முடியாது. ப்ரோக்ராம் நம்ம எழுதிடுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு யார்கிட்ட போய் கேட்குறது? கேட்டால் நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கும்ல. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுங்க, இன்ஸ்பெக்டர் காமிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுங்க, கன்சோல் ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் பண்ண கோடை பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நான் வேணா இதை ஜாவா ஸ்கிரிப்டாக மாற்றின கோடை பாருங்கள். இன்ட்டை லெட்டாக மாற்றிட்டேன். இந்த இடத்துல console.logகும் கொடுக்கலாம் அப்படின்னா அவுட்புட் இங்கேயே வரும். அலர்ட் கொடுத்தீங்கன்னா பாப்அப்பில் வரும். என்டர் கொடுத்தீங்கன்னா போதும், ஆல்ரெடி இருக்குது அதனால ரீடிக்ளரேஷன் காட்டுது. கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி கோடு இருக்குங்கிறதுனால அப்படி காட்டுது. இதுதான் உங்களுக்கான ஜாவா ஸ்கிரிப்ட் கோட். C# கோடு இதே தான். C# கோடு இதையே காப்பி அடிச்சுட்டு ஆன்லைனில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போமா? console.writeline கேபிட்டல் எனக்கு தெரியல. ஆமாம், .NET C# தான் C#. .NET ஆன்லைன் கம்பைலர். ஏதாவது ஒரு சைட் எடுத்துக்கோ. ஸ்டாண்ட் வித் அப்படின்னா பாருங்க, இதில் நான் இப்போ இதில் console.writeline இதை மட்டும் கொடுத்தா போதும். அவங்களே பப்ளிக் கிளாஸ் கொடுத்தாங்க, மெயின் மெத்தட்லாம் கொடுத்துட்டாங்க. நான் உள்ளே போய் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். console டாட் தானுங்க, எங்கே எரர் கட்டுது? ஸ்மால் சியாக இருக்கணும், W ஸ்மால் இருக்கணும். எப்படி ரன் பண்ணுறது? ரன். ஆன்சர் வந்துருச்சா? அவ்வளோதான். ரொம்ப ரிலாக்ஸ்டாக ட்ரை பண்ணிப்பார். அப்போ இது மாதிரி இன்னும் 2-3 கதை சொல்கிறேன். அந்த கதைக்கெலாம் ஆன்சர் தேடி பார்த்துட்டு வரீங்களா? என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு வாங்க. ப்ரோக்ராமாக தான் பண்ணணும், நம்ம ப்ரோக்ராம் பண்ணி அவுட்புட் காமிச்சாதான் பெருமை. அதெல்லாம் தேவை கிடையாது. கதைக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா? ஒரு அல்காரிதம் சூடோ கோடு எழுத முடியுதா? ஃப்ளோ சார்ட் வரைய முடியுதா? பண்ண முடியலையா? ட்ரை பண்ணியிருக்கீங்களா? மறுநாள் பிளாங்காக வராமல் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? அவ்வளோதான் ஒருத்தரோட எக்ஸ்பெக்டேஷன். பண்ணலாமா? 2-3 கதை சொல்கிறேன். சொல்கிறாரு ChatGPT. இந்த தெனாலிராமன் கதை ஒன்று இருக்கு, அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. தெனாலிராமன் ஒரு நிறைய சேட்டை பண்ற ஒரு அமைச்சரா
கோமாளி அப்படிதானே? அமைச்சரா? ஆ. யார் சபையில? ராஜா பேர் என்ன? தெனாலிராமன் ராஜா எனக்கும் டக்குன்னு மறந்து போயிடுச்சு. விஜயநகர பேரரசு பேர் மறந்து போயிடுச்சு. சரியா? அவர் ராஜான்னு வச்சுக்குவோம். சரியா? பார்த்து வேணா சொல்லுங்க. தெனாலிராமன் ராஜா யார்? தெனாலிராமன் வந்து பயங்கர சேட்டை பிடிச்ச பையன். அதனால ராஜா என்ன பண்ணிடுவாருன்னா, இவனை அரண்மனைக்குள்ள விடாதீங்கன்னு சொல்லி. தெனாலிராமன் படத்திலேயே இந்த கதை இருக்கு. அரண்மனைக்குள்ள விடாதீங்க அப்படின்னு தெனாலிராமனை பார்த்து சொல்லிடுவாரு. இந்த கதையை நம்ம ப்ரோக்ராமா பண்ண போறோம். ராஜா இங்க இருக்காருன்னு வச்சுக்கோ. ராஜா இங்க இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோ. சரியா? இப்போ ராஜாவை சுத்தி பல அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. தெனாலிராமனால என்ட்ரியே கொடுக்க முடியாது. கிருஷ்ணதேவராயர் தான் ராஜா. ராஜா இங்க இருக்காரு. இது தெனாலிராமன். ராஜா ராஜா இப்படி பல அடுக்கு பாதுகாப்புக்குள்ள இருக்காருல்ல. தெனாலிராமன் போய் என்ன சொல்லுவான்னா, என்னை உள்ள விடுங்கன்னு சொல்லுவான். உள்ள விட மாட்டேன்னு சொன்னோடனே, உள்ள போனா ராஜா எனக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்பாருப்பா, அதுல கிடைக்கிறதுல பாதியை உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு முதல்ல இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட சொல்லுவான். அப்படின்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லி இவர் உள்ள விட்டுருவார். அடுத்து ஒரு செக்யூரிட்டிகிட்ட போய் ஆள்கிட்ட பாதியை தரேன்னு சொல்லிட்டேன், மீதி பாதி இருக்கும்ல அதுல பாதியை தரேன் அப்படின்னு சொல்லிடுவார். அடுத்த ஆள்கிட்ட போய் அவன்கிட்டையும் அதே தான் சொல்லியிருக்கேன், அதுல ஒரு மீதி பாதி இருக்கும்ல அதுல பாதியை தரேன் இப்படின்னு சொல்லி கடைசியா ராஜா போய் பார்த்துருவார். எப்படி நீ வந்த இவ்வளோ பேர் செக்யூரிட்டியாக வச்சிருக்கேன், இவனை யாரையுமே உள்ள விடாதீங்க தெனாலிராமன் சொல்லியிருக்கேன், நேரம் என்னை வந்து உன்னால எப்படி பார்க்க முடிஞ்சது அப்படின்னு ராஜா கேட்பார். ஏதாவது கிஃப்ட் கொடுப்பீங்கல்ல, எல்லாரும் பாதி பாதி தரேன்னு சொன்னேன், எல்லாரும் விட்டாங்க அப்படின்னு தெனாலிராமன் சொல்லுவார். அப்போ நீ வந்து கரப்டடாக இருந்தது மட்டும் இல்லாமல் என் செக்யூரிட்டி எல்லாரையும் கரப்டடாக மாற்றிருக்கேல்ல, உனக்கு இதில் கிஃப்ட் வேறு கொடுப்போமா அப்படின்னு ராஜா என்ன சொல்லிடுவார்னா, உனக்கு 1024 சவுக்கடி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சிருவார் ராஜா. அப்போ தெனாலிராமன் சொல்லுவான், மறந்துட்டீங்க, நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தாலும் அதில் பாதி 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 தரேன்னு சொல்லியிருக்கேன், அதனால ஆளுக்கு 512 கொடுத்துருங்க. 1024ல் ஆளுக்கு 512 கொடுத்துருங்க. மீதி ஒரு 512 இருக்கும்ல, அதில் பாதியை 2வது ஆளுக்கு கொடுத்துருங்க. மீதி ஒரு பாதி இருக்கும்ல 128, அதை 3வது ஆளுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துருங்க, ஒரு அடி எனக்கு கொடுத்துட்டீங்க, ஓகே, மீதி எல்லாத்தையும் இப்படி ஷேர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ ஒரு அடி தெனாலிராமன் வாங்கிட்டான். மீதி அடி எல்லாமே செக்யூரிட்டிஸ்க்கு கிடைச்சிருச்சுன்னா எத்தனை செக்யூரிட்டியை தாண்டி தெனாலிராமன் ராஜாவை பார்க்க போச்சு? கதை புரியுதுல்ல? கதை எப்படி புரியுதோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை செக்யூரிட்டியை தாண்டி ராஜாவை பார்க்கறதுக்கு தெனாலிராமன் போயிருக்கும். கதை 1. இது கதை 1. அடுத்த கதை சொல்லவா? மொத்தம் 1024 அடி ராஜா கொடுக்குறாரு, கரெக்டா? அதை தெனாலிராமன் எல்லா செக்யூரிட்டிஸ்க்கும் பாதி 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 பாதியா ஷேர் பண்ணிட்டே வர்றாரு. அப்படின்னா மொத்தம் எத்தனை செக்யூரிட்டிஸ்? ஒரு அடி தான் தெனாலிராமனுக்கு கிடைக்குது. 1024 பாதி பாதியா பிரிச்சுட்டே வாங்க, கடைசி அடி தெனாலிராமனுக்கு வச்சுக்கோ. ஒரு 512 தெனாலிராமன் இருக்குல்ல, ஒரு நான் தாங்க தெனாலிராமன், நீங்க தான் முதல் செக்யூரிட்டி, உங்களுக்கு ஒரு 512 அடி கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு 512 இருக்குல்ல, இவர் அடுத்த செக்யூரிட்டி, இவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், அப்போ 256 இவருக்கு, மீதி 256 என்கிட்ட இருக்கு. இவங்க அடுத்த செக்யூரிட்டி 256ல் 128 இவங்களுக்கு, என்கிட்ட ஒரு 128, அடுத்து ஒரு 64 இவங்களுக்கு, எனக்கு ஒரு 64, 32 16, கடைசியாக என்கிட்ட 1 தான் மிச்சம். அந்த 1 நான் வாங்கிட்டு வெளில வரேன். அப்படின்னா எத்தனை செக்யூரிட்டிஸ் இருந்திருக்கும்? கேள்வி 1. இன்னொரு கேள்வி சொல்றேன், அதையே கண்டுபிடிச்சிட்டு வரீங்களா? இன்னொரு கேள்வி சொல்லவா? ஒரு நல்ல பக்தர் அப்படின்னு வச்சுக்கோங்க. டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே கோயிலுக்கு போய் குளிச்சுட்டு தான், கோயில் பக்கத்துல குளிச்சுட்டு, கோயில் ஒரு குளத்துல போய் குளிச்சுட்டு, அந்த குளத்தை சுற்றி உள்ள மரத்துல இருந்தெல்லாம் எல்லா பூவுமா பறிச்சுட்டு, அந்த பூவை பறிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில இருக்கிற
ஒவ்வொரு கோயிலுக்காக போய் அந்த பூவெல்லாம் கொடுத்துட்டு, நான் கோயில்னு வச்சுக்கோங்க, அந்த பூவெல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக அவர் வீட்டுக்கு அவர் போயிடுவார் அப்படின்னு வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சோடனே குளத்துக்கு போகிறாரு, குளிக்கிறாரு, குளிச்சுட்டு நிறைய பூ பறித்து ஒரு கூடையில் வச்சுக்கிறாரு. பூ பறித்து வச்சுட்டு ஒவ்வொரு கோயிலுக்காக போகிறாரு. ஐயா ஒவ்வொரு கோயிலுக்காக போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கூடையில் இருக்கிற பூ இருக்குல்ல, அதில் பாதி பூவை முதல் கோயிலுக்கு கொடுத்துட்றாரு. எத்தனை பூ என்ன மாட்டோம்ல, பூ பறித்து கூடையில் போட்டே வந்தால் என்ன மாட்டோம்ல, பாதி பூவை முதல் கோயிலுக்கு போட்டுறாரு. மீதி பாதி கூடையில் மீதி பாதி பூ இருக்குமா, அதில் பாதி பூவை 2வது கோயிலுக்கு போட்டுறாரு. மீதி பாதி இருக்குமா, அதில் பாதியை 3வது கோயிலுக்கு போட்டுறாரு. அதுபோக மீதி பாதி இருக்குமா, 4வது கோயிலுக்கு போட்டுறாரு. இப்படியே போட்டுட்டே வந்து கடைசியாக வீட்டுக்கு வரும்போது ஒரே ஒரு பூவோட வீட்டுக்கு வரும். அந்த ஒரு பூவை வீட்டில் இருக்கிற சாமி போட்டோ முன்னாடி வச்சிடறாரு அப்படின்னு வச்சுப்போம். தான் கதை இப்படி வச்சிடறாரு. இப்போ எத்தனை பூங்க, நம்ம அவர்கிட்ட இவர் கேட்ட மாதிரி எத்தனை நிறைய பூ பறிச்சுட்டு வர்ற மாதிரி தெரியுது, எத்தனை பூ பறிக்கிறீங்கன்னா, பூவெல்லாம் யாராவது எண்ணி பறிப்பாங்களா, பூ பறிச்சுட்டு வருவேன் அப்படிங்கிறாரு. இப்போ எப்படி கோயிலில் பிரித்து போடுறீங்க அப்படின்னா, பிரிக்கும் போது எண்ணுவேன், சரி பாதியாக பிரித்து எண்ணி, ஏன்னா கடவுளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சரி பாதியாக பிரித்து போடுவேன் அப்படிங்கிறது. எத்தனை பூங்கிறது சொல்ல மாட்டேங்கிறேன். சரி எத்தனை கோவிலுக்கு போவீங்க அப்படின்னு கேட்டால் 7 கோவிலுக்கு டெய்லி இப்படி போவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் எத்தனை பூ பறிச்சிருக்கு, வீட்டுக்கு போகும்போது எத்தனை பூவோட போறாரு, கடைசி கோயிலுக்கு விட்டு வெளியில வரும்போது கையில எத்தனை பூ இருக்கு, ஒரு பூ அதானே வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றாரு. இப்போ கடைசி கோயிலுக்கு எத்தனை பூவோட போயிருப்பாரு, 2ஓட போனாதானே ஒன்ன போட்டுட்டு ஒன்ன வீட்டுக்கு எடுப்பாங்க. கடைசி கோயிலுக்கு 2 பூவோட போயிருப்பாரு. அப்போ கடைசிக்கு முந்தின கோயிலுக்கு எத்தனை பூவோட போயிருப்பாரு, 4. அதுக்கு முந்தின கோயிலுக்கு எத்தனை பூவோட போயிருப்பாரு, 6. இப்போ எத்தனை கோயில் போனேன்னு சொல்றாரு, அப்போ அவர் 7வது கோயிலுக்கு முன்னாடி தானே குளத்துல இருந்து வெளியில வர்றாரு பூ பறிச்சுட்டு. அப்போ அவர் கையில எத்தனை பூ இருக்கு, 2ஐயும் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இதுல லாஜிக்கலா ஆமா, இதுல ரிப்பீட்டட் ஆக்ஷன் நடக்குது. தெனாலிராமன் கதையிலயும் ஒரு ரிப்பீட்டட் ஆக்ஷன் நடக்குது, எங்கேயும் ஒரு ரிப்பீட்டட் ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுனீங்கன்னா, முடிஞ்சா இத அல்காரிதமாகவும் ஃப்ளோ சார்ட்டாகவும் பண்ணிடுவோம். 128, 256 இப்படி கண்டுபிடிக்கிறவங்க கட்டாயமா மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நாங்க பக்குன்னு ஆயிரும்ல, எழுதிட்டே இருக்கேன் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஆயிரும்ல, அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணிடுறேன். அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். 2 ஒரே கதை தான் ஆல்மோஸ்ட். தெனாலிராமன் இது ஒண்ணுதான். உன்னை இந்த சைட்ல இருந்து சொல்றீங்க, நான் அந்த சைட்ல இருந்து சொல்றேன். ப்ரோக்ராமா பண்ண முடிஞ்சா ப்ரோக்ராமாவே பண்ணிடுவாங்க. அது இன்னும் அடுத்த லெவல் கிரியேட் பண்ண வேண்டிய ஒன்று. நாளைக்கு இதை கண்டினியூ